ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிச்சன் வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து துருவுறது. துருவுறது அதாவது நம்ம கேரட்டு அப்புறம் பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா அந்த பொரியலுக்கு. ஸோ அதுக்கு வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட்டர். அப்புறம் இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து டோஸ்டர். டோஸ்டர். தண்ணி சூடு பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கெட்டில். கெட்டில். தண்ணி சூடு பண்ணுறது, கெட்டில். அப்புறம் வந்து அந்த முட்டைலாம் நம்ம நல்லா அடிப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து விஸ்க். விஸ்க் அப்படின்னு சொல்லணும். நம்ம சப்பாத்தி உருட்டுற தட்டு இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு கட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தட்டோட பேர் வந்து ரோலிங் பிளேட். ரோலிங் பிளேட். அதே மாதிரி அந்த சப்பாத்தி உருட்டும் கட்டை இருக்கு இல்லையா, சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டை, அதுக்கு வந்து ரோலிங் பின். ரோலிங் பின். நெக்ஸ்ட் ஒன் மிக்ஸி இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்சருக்கு வந்து பிளெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்சர் இல்லைன்னா பிளெண்டர் ரெண்டுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி காய்கறி நறுக்கும் கட்டை. காய்கறிகளை நம்ம நறுக்கிற அந்த கட்டையோட பேர் வந்து சாப்பிங் போர்டு. சாப்பிங் போர்டு. மரக்கரண்டி. மரக்கரண்டி. உடன் ஸ்பூன். உடன் ஸ்பூன். அப்புறம் நம்ம சமைக்கும்போது மேலே ஒரு க்ளோத் மாதிரி போடுவோம் இல்லையா, அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக முன்னாடி நம்ம வச்சு கட்டுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஏப்ரன். ஏப்ரன். மேலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சமைக்கும்போது நம்ம கட்டிக்கிறது. கிண்ணம். கிண்ணம். அதுக்கு வந்து பவுல். பவுல். டீ பாத்திரம். டீ பாத்திரம். அதுக்கு வந்து டீ பாட். டீ பாட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டீ எல்லாம் சூடு பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டில் ஊற்றுவோம்ல, அதுக்கப்புறமா கப்லலாம் ஊற்றி குடிப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து டீ பாட். டீ பாட். பெரிய கரண்டி. பெரிய கரண்டி. அதுக்கு வந்து ஸ்பாட்டுலா. ஸ்பாட்டுலா. வடிகட்டி. வடிகட்டி. ஸ்ட்ரைனர். டீ வடிகட்டுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்ட்ரைனர். ஸ்ட்ரெயினர். அப்புறம் நம்ம அவன் ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுப்போம் இல்லையா, ஸோ அந்த அவன் கையுறைக்கு வந்து அவன் க்ளவ். அவன் க்ளவ். அதாவது சூடாக பேக் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுக்கும்போது நம்ம அப்படியே எடுத்தால் கை சுற்றும், ஸோ அதுக்கு நம்ம க்ளவுஸ் போட்டு தானே எடுப்போம், ஸோ அதுக்கு வந்து அவன் க்ளவ். தட்டு. நம்ம சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பிளேட். பிளேட். கத்தி. கத்தி. நைஃப். நைஃப். முள்கரண்டி. முள்கரண்டி. நம்ம குத்தி குத்தி சாப்பிடுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஃபோர்க். ஃபோர்க். கரண்டி. கரண்டி. ஸ்பூன். ஸ்பூன். வறுக்கும் சட்டி. வறுக்கும் சட்டி. அதுக்கு வந்து ஃப்ரையிங் பேன். ஃப்ரையிங் பேன். பால் பாத்திரம். பால் பாத்திரம். சாஸ்பேன். சாஸ்பேன். வடிகட்டி. வடிகட்டி. ஸோ இது வந்து அந்த பெருசாக இருக்கும், பெரிய பாத்திரத்தில் ஓட்டு ஓட்டியாக இருக்கும், அது வந்து நம்ம வெஜிடபிள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கும், இல்லை நீங்கள் பாஸ்தா பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதில் வடிகட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கோலண்டர். கோலண்டர். அப்புறம் பேக்கிங் தட்டு. பேக் பண்ணுற தட்டுக்கு வந்து பேக்கிங் ட்ரே. பேக்கிங் ட்ரே. தோல் உரிக்கிறது. ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு வந்து சில வெஜிடபிள் அப்புறம் சில ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நம்ம தோல் உரிப்போம் இல்லையா, பீல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு வந்து பீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள் பீலர். வெஜிடபிள் பீலர். தோல் உரிக்கிற அதோட பேர் வந்து பீலர். அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எடுக்கும் கரண்டி. ஐஸ்கிரீம் எடுக்கும் கரண்டி. அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப். ஐஸ்கிரீம் ஸ்கூப். ஐஸ்கிரீம் ஸ்கூப். பாட்டில் திறக்கும் திறப்பான் கருவி. அதுக்கு வந்து பாட்டில் ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். பாட்டில் ஓப்பனர். ஸோ அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுற அந்த கருவியோட பேர் வந்து பாட்டில் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேக் செய்ய பயன்படுவது. பேக் செய்ய பயன்படுவது அதாவது மைக்ரோவேவ்.
மைக்ரோவேவ். நம்ம பேக் பண்ணுறதுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பேர் வந்து மைக்ரோவேவ். அப்புறம் வந்து மின் சமையல் அடுப்பு. மின் சமையல் அடுப்பு அப்படின்னா எலக்ட்ரிக் குக்கர். எலக்ட்ரிக் குக்கர் அப்படின்னா மின் சமையல் அடுப்பு. பாத்திரம் கழுவும் எந்திரம். பாத்திரம் கழுவும் எந்திரம். அதுக்கு வந்து டிஷ்வாஷர். டிஷ்வாஷர். குளிர்சாதன பெட்டி. குளிர்சாதன பெட்டி. ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ். அளக்கும் குடம், அதாவது ஜக், அளக்கிற ஜக். நம்ம இப்போ கேக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது பேக் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணால் நம்ம மெஷரிங் ஜக் மாதிரி வச்சுருப்போம். ஸோ இந்த அளவுக்கு மைதாக்கு வந்து இந்த அளவு சுகர் தான், இந்த அளவுக்கு பட்டர் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி தானே போடுவோம். ஸோ அந்த அளக்கிற ஜக்குக்கு வந்து மெஷரிங் ஜக். மெஷரிங் ஜக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், சீனர்கள் சாப்பிட உதவும் குச்சி. சீனர்கள் சாப்பிட உதவும் குச்சி. அதாவது நம்ம சில மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த சைனாக்காரவங்க வந்து அந்த 2 ஸ்டிக்கை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்விக்கியில் கூட ஒரு ஆட் வரும் இல்லையா, அந்த ஒரு தாத்தா வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குச்சியோட பேர் வந்து சாப்ஸ்டிக்ஸ். சாப்ஸ்டிக்ஸ். அப்புறம் தண்ணி குடிக்கும் கண்ணாடி குடுவை. தண்ணி குடிக்கிற கண்ணாடி கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ். குவளை. குவளை அப்படின்னா மக். மக். அலமாரி. அலமாரி. கபோர்ட். கபோர்ட். கிச்சனில் இருக்கிற அந்த கழுவுற தொட்டிக்கு வந்து கிச்சன் சிங்க். டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்யூ வச்சு தொடப்பாங்க இல்லையா, அந்த பிட்ஸாவோட சேர்த்து. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நாப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. நாப்கின் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர், ரெண்டுமே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து உலக்கை. தட்ட பயன்படும் உலக்கை. அந்த தட்ட பயன்படும் உலக்கைக்கு வந்து பெசல். பெசல். அதே மாதிரி உலக்கை அடிக்க பயன்படுத்துவது. உலக்கையை வந்து நம்ம ஒரு இதில் வச்சு தானே நல்லா தட்டுவோம். ஸோ அந்த நம்ம உலக்கை இடிக்க பயன்படுத்துவது, அதுக்கு வந்து மோட்டர். மோட்டர். அப்புறம் பூண்டு நறுக்கி. பூண்டை வந்து நசுக்க ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கார்லிக் க்ரஷர். கார்லிக் க்ரஷர். கார்லிக் க்ரஷர். அப்புறம் உருளைக்கிழங்கை மசிக்கிறது. மசிக்கிறதுக்கு வந்து பொட்டேட்டோ மேஷர். மேஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷர். ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெய். அதுக்கு வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில். பால். பால். மில்க். மில்க். ரொட்டி. ரொட்டி. பிரெட். பிரெட். முட்டை. முட்டை. எக். எக். சர்க்கரை. சர்க்கரை. சுகர். சுகர். குப்பை தொட்டி. குப்பை தொட்டி. ரபிஷ் பின். ரபிஷ் பின். சமையலறை மேஜை. சமையலறை மேஜை. கிச்சன் டேபிள். கிச்சன் டேபிள். ஐஸ் தட்டு. ஐஸ் தட்டு, அதாவது நம்ம ஃப்ரீசரில் ஒரு ஐஸ் தட்டு மாதிரி வைப்போம் இல்லை, ஸோ அதுக்கு வந்து ஐஸ் ட்ரே. ஐஸ் ட்ரே. அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி. அதுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக். ஸ்பைஸ் ரேக். ஸோ அவ்வளோதாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.